பொங்கல் தமிழர் திருநாள் அப்படின்னா நம்ம பசங்க எல்லாருமே எக்ஸைட் ஆகுறது இந்த விளையாட்டு போட்டி நடத்துறதுல தான். பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுக்கு பேர் தான் பொங்கல் டெஸ்ட். 1959-60 காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா வந்து ஒரு பொங்கல் டெஸ்ட் விளையாண்டுருக்காங்க சென்னை சிதம்பரம் சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல. அதுக்கப்புறம் அது 1988 வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் நடத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. ஸோ இந்தியா வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வெற்றிக்கு மேல அடைஞ்சிருக்காங்க. டோட்டலாவே 12 பொங்கல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 1975ல அந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரபலமானதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் டெஸ்ட் நிப்பாட்டப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி சேப்பாக்கில் மட்டும் இல்லாமல் பக்கத்திலேயே இருக்கிற நேரு ஸ்டேடியம்லயே அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் மேட்சஸ் வந்து நடத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா 1988ல நடந்த ஒரு டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நரேந்திர ஹிரானி அப்படிங்கிற ஒருத்தர் 2 டெஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே 8 விக்கெட் எடுத்து ஒரு டெபியூ பவுலர் வந்து 16 விக்கெட் எடுத்த ஒரு சாதனையும் படைச்சிருக்காரு. இப்ப அந்த டெஸ்ட் கிரிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா பொங்கலுக்கு ஒரு களை கட்டும் சேப்பாக் ஸ்டேடியம்.